வணக்கம். வாங்க, இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாசிப்பருப்பு பாயாசம் பண்ணுறாங்க. அது பாசிப்பருப்பு சிறுபருப்புன்னு சொல்லுவாங்க. இதுதாங்க அந்த பாசிப்பருப்பு. இது இந்த டம்ளரில் 2 டம்ளர் எடுத்துருக்குறேங்க. 2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்தேன் இல்லைங்களா, அது பாருங்கள் நல்லா வேக வச்சு இந்த மாதிரி வேக வச்சு குழைய வச்சு வச்சுருக்குறேங்க. வாங்க, இந்த 2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வேக வச்சு வச்சுருக்காங்க. அதுக்கு இதே டம்ளரில் 1 டம்ளர் வெல்லம். இந்த வெல்லத்தை கொட்டி பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா கொஞ்சம் கரைச்சிடலாங்க. நல்லா கரைச்ச உடனே அது அடியில் பூரா டஸ்ட்டுங்க, மணல் ஏதாவது இருந்தால் நின்றுடும். வெல்லத்தில் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டோங்க. கரைச்ச தண்ணியை ஃபில்டர் வச்சு வடிகட்டிடலாங்க. ஏன்னா இதில் டஸ்ட்டுங்கெல்லாம் இருக்கும். வடிகட்டின தண்ணியை எடுத்து இந்த பருப்பு தண்ணி இருக்குது இல்லைங்களா, இதுக்குள்ளே ஊற்றி ரெண்டும் கலந்து விடலாங்க. கலந்து விட்டதும் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. ரெண்டும் கலந்து கொதிச்சிச்சின்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த வெல்லம் வாசனை இதெல்லாம் போயிடுங்க. கலந்து விட்டு கொதித்த பின்னாடி 2 கல் உப்பு எடுத்து இந்த கொதிக்கிற பருப்பு தண்ணிக்குள்ளே போட்டுக்கலாங்க. ஏன்னா இது இனிப்பு எடுத்து கொடுக்கும் இந்த உப்பு. தாளிப்பு கரண்டி எடுத்து அந்த தாளிப்பு கரண்டியில் ஸ்டவ் பற்ற வச்சு தாளிப்பு கரண்டியில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றலாங்க. நெய் ஊற்றிட்டு அதில் திராட்சை, முந்திரி, 2 ஏலக்காய் போட்டு நல்லா தாளித்து அதில் இந்த பருப்பு தண்ணிக்குள்ளே பாயாசத்துக்குள்ளே ஊற்றிடலாங்க. ஊற்றிட்டு கிளறி விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டோம்னா பாயாசம் ரெடிங்க. நீங்களும் இதை செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.